வரவேற்பு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பெற்றுக்கொண்டு சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கி வந்த அவ்வையின் வழியிலே விநாயகப் பெருமானுக்கு விழா எடுக்கின்ற என் இனிய தமிழ் பெருமக்களே, பக்தியின் சாரத்தையும் பைந்தமிழின் ஈரத்தையும் கலந்து இந்த பட்டிமன்றத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆற்றல் மிக்க நடுவர் அவர்களே, அருமையாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பட்டிமன்ற கலா ரசிக பெருமக்களே, இருபக்கமும் பேசி அமர்ந்திருக்கின்ற பேச காத்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, அங்கே எதிரணியிலே அன்பு சகோதரி பூங்கொடி வந்து இவ்வளவு சத்தமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்புங்கிறதுனால காப்பாத்துறப்ப சத்தமே விலகு அந்த பக்கம் போ அந்த சத்தம் கொடுத்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. தெய்வங்களிலேயே மிக எளிமையான தெய்வம் விநாயகப் பெருமான். எங்கேயும் தேடி போக வேண்டியில்லை. வீட்டில் உள்ள மஞ்சளை எடுத்து அப்படி பிடிச்சு வச்சா பிள்ளையார், அவ்வளோதான். பசுஞ்சாணத்தை எடுத்து அப்படி பிடிச்சு வச்சா உடனே பிள்ளையார் வந்துருவார். பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி எளிமையான தெய்வத்துக்கு இவ்வளவு சத்தம் போட வேண்டிய அவசியம், வலிமையாக சத்தம் போட வேணாமா? அதுலேயே அழகா சொன்னாங்க. அது இல்லைங்க, சைலண்ட்டுங்கிறது கூட சத்தமாக தானே தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு படத்தில் வர்ற வசனம் இது, கைதட்டுங்க. குடும்ப வாழ்க்கையிலே பெண்கள் எத்தனை அவதாரங்களை எடுக்கிறார் அழகாக சொன்னார். மகளாக, மனைவியாக, மருமகளாக, காளியாக, பத்திரகாளியாக தேவைப்படும் பொழுது அருள் வந்து சில நேரத்தில் ஆடுறாங்க. ஆமாம், அதையும் சொல்கிறீங்களா? அதையும் சேர்த்துக்கணும் இல்லையா? கிராமத்தில் திடீர்னு சில பொம்பளையில் சாமி வந்துடும், டேய் அப்படிங்க அது பாட்டுக்க. ஆனால் அந்த அவதாரங்களை பற்றி நாங்கள் பேசலை. இறை அவதாரங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே கேள்வி தான். ஒரு எளிமையாக ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் ஏன் ஆயுதங்களை கையில் வச்சிருக்குது? நல்ல கேள்வி. சிவபெருமான் திரிசூலம் வச்சிருக்காரு, திருமால் சுதர்சன சக்கரத்தை வச்சிருக்காரு, முருகப்பெருமான் கையிலே வேல் தாங்கி இருக்கிறார். நம்முடைய தாய் தெய்வங்கள் எல்லாம் ஏராளமான ஆயுதங்களை வைத்திருக்கின்றன. இத்தனை ஆயுதங்களை தெய்வங்கள் ஏன் வைத்திருக்கின்றன? அழகுக்காகவா? அதர்மங்களை அழிப்பதற்காகத்தானே தெய்வங்கள் ஆயுதங்களை ஏந்தி இருக்கின்றன. யோசிச்சு பார்க்கணும். அடுத்தவர்களே, நல்ல வயல்வெளி, நல்ல காய்கறி தோட்டம், யோசிச்சு பாருங்க. களைகளை பிடுங்கி அகற்றிவிட்டாலே பயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும். அதர்மங்கள் அழிக்கப்பட்டாலே அடியவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அதான உண்மை. எளிமையா விளங்கிக்கலாம். எதுக்கு இவ்வளவு விஷயத்தை பேசணும்? நடுவர்களே, நம்ம கிராமத்தில் சொல்லுவான், சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பால் அடி அப்படிமா. சின்ன அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்டாகணும். நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொன்னாங்க. இரண்யகசிபு என்ன வரம் பெற்றான்? எப்படிப்பட்ட வரம் பெற்றான் இறைவனிடம்? எனக்கு மரணம் எக்காலத்திலும் எப்பொழுதும் நேரக்கூடாது, எனக்கு மனுஷனாலும் மரணம் வரக்கூடாது, விலங்காலும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, வெளியிலையும் வரக்கூடாது, ஆயுதங்களால் வர, ஏகப்பட்ட வரம் கேட்டான். உட்கார்ந்து நிதானமாக யோசிச்சு தான் திருமால் அவதாரம் எடுக்கார். வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியிலே இல்லாமல் வாசற்படியில் வச்சு அவனை கொல்லுவார். விலங்காகவும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்த ஒரு வடிவம் கொண்டு வருகிறார் இல்லையா? கடவுள் பாதி மிருகம் பாதி என்று வரக்கூடிய திருமால் ஏ வகுப்புல மாதிரியே நடத்துறேன். நான் அப்படியே பாதி பாதியாக விட்டுருவாரு, நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா? இவ்வளவு வரம் கேட்டாம்னா விட்டுருவாரா இறைவன்? யோசித்து பார்க்க வேண்டும் நடுவர்களே. பிரகலாதன் அவன் அடியவர்களின் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய பிரகலாதன் அவன் சொல்றான், கடவுள் எல்லா இடத்தில் நிறைந்திருக்கிறார். இரண்யகசிபு சொல்றான், எங்கெல்லாம் இருக்காரு சொல்லு, அங்கே இருக்காரா இங்கே இருக்காரான்னு கேட்டுட்டு திருநெல்வேலி பாசிக்கு போயிடுச்சு. கடைசியிலே எங்கெல்லாம் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது பிரகலாதன் சொல்லுகிறான், ஒரு அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன் அப்படின்னா. ஒரு அணுவை 100 பங்கா பிரிச்சா அந்த ஒவ்வொரு பங்குலையும் என்னுடைய திருமால் இருக்கிறான் என்று சொல்லி அறிவுறுத்தியும் கூட கேட்கல. வேற வழி இல்லாமல் தான் அதர்மத்தை அழிக்கிறார். இன்னொன்னு சொன்னா, நீ சொன்ன சொல்லும் உளான் அப்படிங்கிறான். நீ எங்கேன்னு கேட்டு இல்லையா, அதுல கூட அவன் இருக்கா அப்படிங்கிறாப்புல. கோவப்படணுங்க. மனுஷனா இருந்தா தேவையான இடத்துல கோபம் வரணும். உங்களுக்கு 30 கோடி பேர் இருந்தாங்க, ஆனா வெள்ளைக்காரன் கொஞ்சம் பேர் தான் நம்மளை அடக்கி ஆண்டு கொண்டு இருந்தான். அதான் பாரதி சொன்னா, எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கமா நடக்கிற விஷயமா இனிமே விடுதலை, ரௌத்திரம் பழகு அப்படின்னா, கோவப்பட பழகுன்னா. அப்ப மறந்து போனா நம்மால் கோவப்பட. எந்த வழியிலே வந்த பாரதி? மகாகவியினுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எண்ணி பார்க்கணும். விநாயகர் நான்மணி மாலையிலே தான் அவன் சொல்கிறான், எமக்கு தொழில் கவிதை, எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொன்ன பாரதி தான்
ஆயுதம் எடுத்து போர் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆ யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மகாகவி பாரதி பாஞ்சாலி சபதத்திலே அவன் பீமனாக என்று சில இடத்துல பேசுவான். பாஞ்சாலியை பணையம் வைத்து தோற்கும் பொழுதுதான் பீமன் எழுந்து கோபப்பட்டு பேசுவான். அங்க பீமன் பேசல, மகாகவி பாரதி உள்ளிருந்து பேசுவான். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம்னா, கூட பிறந்த அண்ணனுடைய கையை, சகோதரன் கையவே எரிக்கணும்னு சொன்னோம்னா என்ன கோபம்? அதர்மத்தின் மீது உள்ள கோபம் அல்லவா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இந்த கோபம் இயல்பாக வேணும் இல்லையா? இப்போ கர்ணன் நல்ல மனுஷன், நேர்மையான ஆள் தான், சேர்ந்த இடம் சரியில்லையே இல்லையா உங்களுக்கு? அப்போ ஒரு நல்ல மனிதன் வாழ்க்கையிலே எத்தனை நல்ல விஷயம் செய்தாலும் ஒரு வகையில் அவன் அநீதியின் பக்கம் சாய்ந்து விட்டால் அவனும் சாய்க்கப்பட வேண்டியதா என்பதற்கு எடுத்துக்காட்டு தானே கர்ணன். அதனால தானே போக முடியாத உயிரை வாங்க அவரே வர்றாரு. செஞ்சோற்று கடந்தே, அழகான பாட்டுங்க, பிரமாதமான சீர்காழி பாட்டுங்க. சீர்காழி நல்ல தானே பாடுவாரு. செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா, நீதான் சேர்ந்த, என்னையும்லாம் வஞ்சகன்னு சொல்ல வச்சுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டார் இறைவன். யோசிச்சு பார்க்கணும். ராமாயணத்தில் அற்புதமான இடம் நிறைய உண்டு. அப்படி 10,000 பாட்டுக்கு மேல பாடின கம்பன் ஒவ்வொரு இடத்திலும் அநீதியை ஜெயிப்பதற்கான சிந்தனையை பதிவு செய்து கொண்டே வருகிறான். நடுவர் அவர்களே, ஒரு தலையில மோகம் ஏறினாலே ரொம்ப சிக்கல் அதை தணிக்கிறதுக்கு இல்லையா உங்களுக்கு? ராவணனுக்கு 10 தலையிலும் மோகம் ஏறியது. படி மகாகவி பாரதி அவன் சொன்னான், மோகத்தை கொன்று விடு அல்லாலந்தன் மூச்சை நிறுத்தி விடுனான். அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான தீமைக்கு சென்றால் நமக்கு கேடு வரும். ஆனால் 10 தலையிலும் மோகம் உள்ள அந்த ராவணனை சாய்ப்பதற்காகத்தான். அவன் எப்படிப்பட்ட ராவணன்? சாதாரணமான ஆளா? அப்படி யானை வந்து மார்பில் வந்து முட்டுச்சுன்னா அப்படி எதிர்த்து நிற்பானான். அது கொம்புடிஞ்சு போயிருப்பா. அப்படியே அப்படி அப்படி இமயமலை இருக்குன்னா அப்படி தூக்கி பார்ப்பான் விளையாட்டா. அப்புறம் நாரத முனிவற்றை போய் இசை சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சிருவாரான். அது மட்டும் இல்லை, 10 தலை கொண்ட ராவணனுக்கு அந்த சங்கரன் சிவபெருமான் ஒரு அருமையான வாழ் கொடுத்து பாராட்டினாரான். இப்படிப்பட்டவன் வாரணம் பொருதமார்வும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். எப்போ? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி ராமன் சொல்லும் பொழுது எல்லா ஆயுதங்களையும் போட்டுட்டான், வீட்டுக்கு போனான். ஒரு நாள் அவகாசம் கொடுத்தார் கடவுள். போய் கொஞ்சம் யோசிச்சுட்டு வா, இப்போ ஒன்று வீழ்த்த மாட்டேன், யோசிச்சுட்டு வா, திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. திடீர்னா கொள்ளுவார் கடவுள்? இல்லை, வாய்ப்பு கொடுக்கார்ல. வாய்ப்பு கொடுத்ததற்கு பின்னாலே திரும்பவும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். அவனுடைய நெஞ்சிலே ராமன் விடுகிற கணைகள் அப்படியே ஒரு எள்ளு இருக்கக்கூடிய இடம் கூட இல்லாத அளவுக்கு துளைத்து சின்னாபின்னப்படுத்துகிறது. அது எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் அவ்வளவு கணைகளை ராவணன் மீது செலுத்தினான்? யோசிச்சு பார்க்கணும். இதயத்தின் ஏதோ ஒரு இடத்தில் கூட ஜானகியை பற்றிய, சீதையை பற்றிய சிந்தனை இருக்குமானால் அதை அழித்து போகட்டும் என்றுதான் அத்தனை கணைகளை செலுத்தியதாக கம்பன் பதிவு செய்தான். வெள்ளருக்கன் ஜடைமுடியான், சொல்லுங்க, வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடன் நாடி இழைத்தவாரோ கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் சுரந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி புகுந்து உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழினா. அது உள்ள புகுந்து புகுந்து எங்கேயாவது ஜானகியை பற்றி என்ன இருக்கான்னு தேடி 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 அடிச்சுதான் அந்த அம்பு. எப்படிப்பட்ட வார்த்தை! யோசிச்சு பார்க்கணும். நடுவர்களே, மகாபாரதமாக இருந்தாலும் ராமாயணமாக இருந்தாலும் எத்தனை இதிகாச புராணங்களை தேடி தேடி படித்தாலும் ஒருவன் அன்பு கொண்டு கடவுளிடம் 1000 வரங்களை பெற்றாலும் ஏதோ ஒரு வகையில் அவன் அநீதியின் பக்கம் நிற்பானையானால் அவன் சாய்க்கப்பட வேண்டியவன், அவன் கண்டிக்கப்படவும் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பதை நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் காட்டுகின்றன. அதையே தீர்ப்பாக தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அது பாருங்க, ராவணனுக்கு 10 தலை. இன்றைக்கு ஒருத்தர் கவிதை எழுதினாருங்க, 10 தலை ராவணன், ஆனால் அவன் காதல் ஒரு தலை காமமா. தலை 10, ஒரு தலை காதல்னா இவன் தான் காதலிச்சான், அந்தம்மா காதலிக்கல இல்லையா? அழகா சொல்லி இன்னைக்கு போயிட்டு வாப்பான்னா அன்னைக்கு கூட வாய்ப்பு கொடுத்தாரு, அவன் திரும்பவும் அன்னைக்கு தான் வந்தான். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போது செல்லக்கண்ணன் அவர்கள் அடியார்களை காக்கவே என்று பேசுவார். வாங்க. எல்லா கடவுளுடைய கையிலும் ஆயுதம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் யாரும் ஆயுதம் எடுக்கக்கூடாது என்பதுதான் அர்த்தம். அவர் எடுத்துக்கிறார். கேள, நம்ம நாட்டில் திருட்டு நிறைய நடக்குன்னு சொல்லி திருட்டு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி சீனாவில் கொண்டு வச்சான்.
அரை மணி நேரத்தில் 400 திருடர்கள் அந்த திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சிட்டு உடனே அந்த திருட்டு மிஷினை கொண்டு இந்தியாவில் வச்சான். 5 நிமிஷத்தில் திருட்டு மிஷினை எந்த வகையில் கொண்டு போயிட்டான். விநாயக பெருமானுடைய கையில் புனித நீர் வைத்திருப்பார். அது எதற்காக என்று சொன்னால் பெற்றோர்களுடைய பாதத்தை கழுவுவதற்காகவாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொன்னால், நாமும் விநாயக பெருமானை போன்று பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பக்கூடிய அற்புதமான ஒரு செய்தியை இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமாக நமக்கு ஜெயா தொலைக்காட்சி எல்லோரையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா, நீங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, என்னுடைய பெயர் ஞானசம்பந்தன், ஆனால் எனக்கு பாடவே தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் அற்புதமாக பாடி மக்களை எல்லாம் தித்திக்க வைத்தது போல் நீங்களும் உங்களுடைய நற்பண்புகள் மூலமாகவும் நடத்தை மூலமாகவும் அற்புதமாக பேசக்கூடிய தமிழ் மூலமாகவும் ஏன் நகைச்சுவை மூலமாகவும் அத்தனை தமிழ் நஞ்சங்களையும் தித்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்துணை பெருமை வாய்ந்த நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வருகை வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களை, இந்த நல்ல நிகழ்ச்சியினை கண்டுகளித்திருக்கக்கூடிய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் சங்கர்ராம் அவர்கள் ஒன்று சொன்னார், விட்டா எல்லாருக்குமே அருவாவும் துப்பாக்கியும் வாங்கி கொடுத்துட்டான் போவார் போல், ஆயுதம் எடுக்க வேண்டும் ஆயுதம் எடுக்க வேண்டும் அப்படின்னு. கடவுள் கையிலே ஆயுதம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எல்லா கடவுளுடைய கையிலும் ஆயுதம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாம் யாரும் ஆயுதம் எடுக்கக்கூடாது என்பதுதான் அர்த்தம். அவர் எடுத்துக்கிறார் கேள. என்ன சிவபெருமான் திருசுலாயத்தை சங்கரங்கோயிலுக்காக வீசினாரு? அப்படி ஒன்றும் இல்லையே, அப்படி ஒன்றும் அவர் செய்யலையே. இறைவனுடைய அவதாரத்தினுடைய முழுமையான நோக்கம், நிறைவான நோக்கம் பக்தர்களை காக்கணும், அடியவர்களை காக்கணுங்கக்கூடியதாங்க எண்ணமே. ஒன்றும் இல்லை, இறைவனை நாம் எப்படி சொல்கிறோம்? சாந்தமானவன், கருணை உள்ளம் படைத்தவன், அன்பானவன், எல்லா மக்களையும் காக்கக்கூடியவன் அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்படிதானே? கோவப்படக்கூடியவர் என்ன சொல்கிறோம்? இல்லை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? கிடையாதுங்க. இறைவன் எப்பொழுதுமே, ஏன்னா எல்லாருமே அவருடைய பக்தன் தானே. நீங்கள் சொன்னீங்களே ராவணனை இன்று போய் நாளைக்கு வா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போவே என்ன அர்த்தங்க? அவனை அழிக்கிறதுக்கு விரும்பல, ஏன்னா அவன் திருந்திருவான் அப்படின்னு நினைச்சாரு. விரும்பல அப்படின்னா முதல்ல ஒரு அடி அடிச்சுக்கலாமே. அவருடைய நோக்கம் அதுவாக இருந்தாலும் எதிராளி தானே, உடனே அடிச்சா என்ன? அடிக்கல, ஏன்னா விரும்பல. அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை பாருங்க, ஒரு குழந்தை இருக்குது, பக்கத்தில் ஒரு பாம்பு, அம்மா பார்க்குறா. சாதாரணமாக அம்மாவினுடைய அந்த அவதாரத்தினுடைய அம்மாவினுடைய அவதாரம் எப்படின்னா, பிள்ளைய நல்ல மழை பெய்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், மழை தண்ணி ஒரு சொட்டு கூட பிள்ளையினுடைய தலையில் படக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய முந்தானையே குடையாக்குவா. இதுதான் அம்மாவினுடைய எண்ணம். அதே மாதிரி அந்த காட்சியை பார்த்த உடனே அம்மா உடனே என்ன பண்ணுவா? ஒரு அப்ளிகேஷன் எழுதுவா. எங்க வனத்துறைக்கோ இல்லைன்னா காவல்துறைக்கோ என்னுடைய பிள்ளையை பாம்பு கொத்துவதற்காக நின்று கொண்டிருக்கிறது, உடனடியாக வரவும். 3வது வார்டு 7ஆம் நம்பர் வீட்டில் பாம்பு எழுதுவாங்க. வரப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அந்த தாய் உள்ளம் கொண்ட அந்த அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா, தன் உயிரை கொடுத்தாது, தன்னுடைய முதுகலை குத்தினா கூட பரவாயில்ல, பிள்ளைய காப்பாற்றணுங்கிறது தானங்க நோக்கமாக இருக்கும். உடனே அந்த தாய் என்ன பண்ணுவான்னா, பிள்ளைய தான் தூக்கி காப்பாற்றுவாளே தவிர பாம்படிக்கிறதுக்கு கம்பு எடுக்க போக மாட்டாங்க. கடவுளுடைய அவதாரமும் இதே தாங்க, இதே எண்ணம் தான் எம்பெருமானுக்கு இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, திருவிளையாடல் புராணத்தில் கேமநாத பாகவதர் ஆணவத்தினுடைய உச்சம். திருவிளையாடல் படத்தில் பாலையா மாதிரி வேற யாரும் அப்படி பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். அவரை காமெடி பைசாகனால அது என்ன ஆகி போச்சுன்னா அதில் சீரியஸ் இல்லாமல் போச்சு. நடுவர் அவர்களே, அவர் சொல்றார், என்னுடைய பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமை. ஓ நாட்டில் உள்ள பாடகன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா நான் என்னுடைய பாடல்களும் அந்த பாண்டிய நாட்டுக்கு அடிமை அப்படின்னு சொல்றார். என்ன ஆகுது பாருங்க, பக்தனுக்கு ஒரு சோதனை வருது. அங்கே
மன்னன் சொல்றான், பானபத்திரரை பார்த்து, நீர் தான் நாட்டுக்கு பெருமை தேடி தர வேண்டும், நீர் தான் பாட வேண்டும். சோகத்தில் இருக்கிறாங்க. என்னால் எப்படி பாட முடியும் அப்படின்னு திகைச்சு போய் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள அவருடைய துணைவியார் சொல்றாங்க, என்னால் எப்படி பாட முடியும், என்னால் எப்படி பாட முடியும் என்று சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நாம் அனுதினமும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான நினைந்து நீங்கள் பாட வேண்டியதானே, அவரல்லவா நம்மை காக்கக்கூடியவர். எவ்வளவு அற்புதமாக சொல்ற, அழகா பாடுற பாருங்க. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. உயிர் வருத்தம் அறியாத பாட்டினிலே, உயிர் வருத்தம் அறியாத பாட்டினிலே. வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. பாடு பாடுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எங்கள் ஊருக்காரு டிஆர் மாளிகம் அப்படி ஒரு பிடி பிடிச்சாருன்னா 1 நிமிஷம் நிற்கும் காத்துலேயே அப்படி குரல். சம்போ மகாதேவாம்பாரு, 8 ஜனம் எந்திரிச்சு உட்கார முடியே. தன்னுடைய பக்தரை காப்பாற்ற வேண்டும், நாட்டினுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா பண்பாட்டுக்கு ஒரு நாடு அடிமையாக இருக்கல, தப்பு இல்லைங்க. ஆனால் ஒருவனுடைய பாட்டுக்கு அடிமையாக கூடாது. சபாஸ். கடவுள் எப்படி வராருங்க, எப்படி ஒரு பெரிய வித்வான் மாதிரியா வர்றாரு, படையோடியா வர்றாரு. நீங்க சொல்ற மாதிரி கடவுள் வந்து அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் வர்றாரு அப்படின்னா, கேமராத பாகவதரை பார்த்த உடனே சாதாரண விரைவட்டியாக தானே வர்றாரு. அவர் நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டலில் போடணும், தவுல் எடுத்து தலையில் ஒன்று போடணுமா போட வேண்டாமா, ஒன்றும் செய்யலை. பக்தனை காக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரே எண்ணம் இருந்த காரணத்தினால்தான் எம்பெருமான் பாட்டு பாடி அந்த பக்தனை காப்பாற்றினார் அப்படின்னு சொன்னா, இங்க எங்கெங்க அழிவு இருக்கு, ஆக்கம் தானே இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதே புராணத்தில் பாருங்களேன், வந்தி அனாதங்க, ஒரு ஏழை கிழவி வந்தி. மதுரையில் அந்த ஆவணி விழா நடக்கும், அதில் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை இன்னும் நடத்தி காட்டுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் மீனாட்சி அம்மன் கோயிலை பூட்டுவாங்க. ஏன்னா அந்த ஏழைக்காக கடவுளே அங்கே போய் உட்காந்துருக்காரு. பார்க்குறேன்னா அங்கே வந்து பார்க்கவா, எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. மண்ணே சொல்கிறா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கரை அடைக்க வரணும் அப்படிங்கிறா. வாரிசு இல்லைங்க அந்த அம்மாவுக்கு, அனாதை. கடவுள் அதாவது திக்கற்றவங்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்கிற பாருங்க. கடவுள் கூலியாளாக வர்றாருங்க, வாரிசாக வர்றாரு அந்த அம்மாவுக்கு. வாரிசாக வந்து கூலியாளாக செய்த அந்த பெண்ணினுடைய சுமையை தாங்குவதற்கு எம்பெருமான் கூலியாளாக வருகிறார் என்று சொன்னால் இங்கே எங்கெங்க அழிவு இருக்கு, ஆக்கம் தான் இருக்கு. இதே எல்லா நிலையிலும் இறைவன் இப்படித்தான் வருவார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது கண்ண பரமாத்மா சண்டையை விரும்பலைங்க, சமாதானத்தை விரும்பிதானங்க தூது போனார். பஞ்சபாண்டவர்களுக்காக எம்பெருமான் தூது போனார் அப்படின்னா சண்டையை அவர் விரும்பல. எல்லா நிலையிலும் இப்படித்தான் இருக்கும் அவருடைய நோக்கம். அதாவது அதர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அது கூட எதுக்குன்னா பக்தனை காக்கிறதுக்கு தான் இருக்கும். எந்த நிலையிலும் எம்பெருமான் இறங்கி வருவதனுடைய நோக்கம் அதுவாக தனக்கு. அதான் பாருங்க, இறைவன் எங்க இருக்கிறான், யார் பெரிது அப்படின்னு சொன்னா ஔவையார் அழகாக சொல்றா பாருங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனிவின் கைக்குள் ஒடுக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவமோ அம்மை உமையவளின் சிறுவிரல் மோதிரம், அம்மை உமையவளோ சிவனுக்குள் ஒடுக்கம், சிவமோ தொண்டருக்குள் ஒடுக்கும், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் ஒண்ணாதே அப்படின்னு சொன்னா கடவுள் அங்கதான் இருக்காரு. சொல்லி முடிச்சிடறையா. கடவுளுடைய நோக்கம் எதுவாக இருக்கும் தெரியுமா, தன்னுடைய நிலைக்கு பிள்ளைகளை உயர்த்தணுங்கிறது தாங்க எண்ணம் இருக்கும். நம்மெல்லாம் வாழ்க்கையில் அதை ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒருமை வாழ்நாளில் கடைசி காலம் தான் வாழ்ந்த வாழ்க்கை பயணத்தை அப்படியே நினச்சி பார்க்குறான். அந்த பாதையை பார்க்குறான், திடீர்னு ஒரு ஆச்சரியம் அவனுக்கு. 4 கால் தடம் இருக்கு. என்னடா நமக்கு 2 தானே உண்டு, எப்படி 4 கால் தடம்? அப்புறமா புரிஞ்சுக்கிட்டான், ஓ கடவுள் நம்ம கூடவே வந்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டான். இறைவன் நம்ம கூடவே வந்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறான், 2 கால் தடம் தான் இருக்கு. அப்புறமா நினச்சான், ஓ கடவுள் நம்ம விட்டார் போலுக்கே, கஷ்டப்படுற காலத்தில் இறைவன் நம்மளை விட்டார் போலுக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவன் புரிஞ்சு அப்படியே இருந்துட்டான் பாருங்க. அப்புறமா தன்னையே அறியாமல் அவனுக்கு ஒரு நல்ல சிந்தனை வருது. என்ன நினச்சான் அப்படின்னா, அந்த பாதத்தை உற்று பார்த்தான். அது அவனுடைய பாதம் இல்லைங்க, கடவுளுடைய பாதம். என்ன தெரியுமா, நாம் நல்லா இருக்கும்போது கடவுள் நம்ம கூடவே வர்றாருங்க.
நாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நம்மையும் சுமந்து அவன் வருகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இறைவனுடைய நோக்கம், அவனுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் பக்தர்களை, அடியவர்களை காக்கிறதுக்கு தான், அதர்மவாதிகளுக்காக அல்ல. அடியவர்களை காப்பதற்கு தாக்குதல் அல்ல அவருடைய நோக்கம், ஆக்குதல் தான் அவருடைய நோக்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அது ஒரு மர்மப்படம் மாதிரி கொண்டு போறாரு. 4 காலு 2 காலு. ஏன்னா இப்போ பூரா பேய் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவை. என் நண்பர் கமலஹாசன் சொன்னார், எல்லாத்தையும் பேய் பிடிச்சி சினிமாவையும் பேய் பிடிச்சிச்சு அப்படின்னாரு. அது மாதிரி 4 காலு திடீர்னு 2 காலு அதையும் காணோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா பேய்க்கு காலிலேம்பாங்க. ரொம்ப அழகாக சொன்னார். அது இறைவனுடைய பாதம், திருவடி. ஏன்னா நாம் தோளில் உட்காந்துருக்கோம். ரொம்ப இன்னும் அழகாக சொன்னால், சில நேரங்களில் ரொம்ப உயரமாக இருக்குன்னு குழந்தை சந்தோஷமாக சிரிக்குமா, அம்மா இடுப்பில் தான் உட்காந்துருக்குமா. தரையிலிருந்து மேலே இருந்தாலும் அது தாயின் இடுப்பில் தான் என்பது போல் இறைவனின் ஆதரவில் நான் ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்து செல்லக்கண்ணன் அவர்களுக்கு விடை சொல்லவும் அதர்மங்களை அழிக்கவும் தான் என்று பேசவும் நம்முடைய மலர்விழி அவர்கள் வருகிறார்கள். கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட போய் சொன்னா அவர் டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சிருவார். டாக்டர்கிட்ட போய் சொன்னா அவர் கடவுள்கிட்ட அனுப்பி வச்சிருவார். தன் பக்தன் கொடுக்கிற சிறிய அவலாக இருந்தாலும் கூட அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். ஒரு பிடி அவலை எடுத்து வாயில போட்டான். சுதாமாவனுடைய மனைவி பட்டு புடவையை கட்டிக்கொண்டாள், கழுத்து நிறைய அணிகலனை போட்டுக்கொண்டாள். बम्मदा दैय दैयनक दिनाक नगर दिम भजन करे। बम्मदा दैय दैयनक दिनाक नगर दिम भजन करे। उदनिद नगर दुमि दिताम दिताम तुम तई तई गणपति नाम सदा। उदनिद नगर दुमि दिताम दिताम तुम तई तई गणपति नाम सदा। अबर बासुगै गरम बासुगी मगेश्वरम जेटकुर गणनादा। ताळ मंदिर वैणव चारे नारद गण में मुवर जाका। ताळ मंदिर वैणव जारे नारद गण में मुवर जाका। बम्म बम्मदा दैय दैयनक दिनाक नगर दिम भजन करे। उदनिद नगर दुमि दिताम दिताम तुम तई तई गणपति नाम सदा। उदनिद नगर दुमि दिताम दिताम तुम तई तई गणपति नाम सदा। तई तई गणपति नाम सदा। எல்லாம் வல்ல என்று கூறி விடைபெறுகிறேன் கூட சொல்லலாம். அந்த கைதட்டி வாங்கியாச்சுல. எல்லாம் அல்ல விநாயக பெருமானின் திருவருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான பக்தி ஆன்மீக பட்டிமன்றத்திற்கு தெண்டலிலே ஒலி வாங்கி, தேனாற்றில் குரல் வாங்கி, மல்லிகையில் மனம் வாங்கி, மதுரையிலே தமிழ் வாங்கி, அறிவுகளை அகம் தாங்கி அசத்துகின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே, எண்ணணி எதிரணி ஆற்றல் மிகுந்த அறிஞர் பெருமக்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியை மிகவும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் ரசித்து கொண்டிருக்கின்ற ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தலைப்பு, இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மத்தை அழிக்கவா அடியவர்களை காக்கவான்னு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். முதல்ல சகோதரி வந்தாங்க, அருமையாக பேசினாங்க. உடல் பிரச்சனைன்னா நம்ம மருத்துவர்கிட்ட போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லணும். மன பிரச்சனைன்னா கடவுள்கிட்ட போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லணும். கடவுள் காப்பாற்றுறார். உண்மையிலே அடியவர்களை கடவுள் காப்பாற்றுகிறார். எப்படி காப்பாற்றுகிறார் என்பதுதான் எங்களுடைய வாதம். என்னைக்குமே நோயை குணப்படுத்தணும்னா ஊசி போடணும்ல, அந்த நோயை அழிக்கணும். அழிச்சாதான் நோய் குணமாகும் இல்லையா? மனப்பிரச்சனையை போக்கணும்னா கடவுள்கிட்ட போகணும். என்னைக்குமே கடவுள்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. கடவுள்கிட்ட போய் சொன்னா அவர் டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சிருவார். டாக்டர்கிட்ட போய் சொன்னா அவர் கடவுள்கிட்ட அனுப்பி வச்சிருவார். அதனால ரெண்டு பேர்கிட்டமே போய் சொல்லக்கூடாது. நீதிபதி நல்ல பெரிய இந்த பஞ்சு டயலாக் இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்ப சினிமால இருந்து வந்து இங்க நிக்குது. கடவுள் எல்லோரையுமே காப்பாற்றுவார். பிறக்க வைத்தவன் சிறக்க வைக்க மாட்டானா? அடே அப்பா, அது எங்களுக்கு தெரியாதா? அதை எப்படி நீங்க தான் சொல்லணுமா? இது ஆன்மீக நாடு நீதிபதி அவர்களே. இந்திய நாடு ஆன்மீக நாடு.
உலகத்திற்கே ஒளி கொடுத்தது அமெரிக்காவின் எடிசன் என்று சொன்னால், அந்த அமெரிக்காவுக்கே ஆன்மீக ஒளி கொடுத்தது இந்தியாவின் சுவாமி விவேகானந்தர். ஏன்னு சொன்னா, ஆன்மீக நாட்டில் தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஏன் சொன்னாங்க? கோயிலுக்கு போனால்தான் தவறுகள் குறையும், தவறுகள் குறைந்தால்தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். தவறுகள் குறையறதுக்காக தானங்க காவல் நிலையங்கள் இருக்கிறது, கோர்ட் இருக்கிறது. காவல் நிலையம் இல்லாத நாடு இருந்தா காக்கிறதுக்குன்னு நாங்க பேசுவோம். நம்ம நாட்டில் திருட்டு நிறைய நடக்குன்னு சொல்லி திருட்டு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி சீனாவில் கொண்டு வச்சான். அரை மணி நேரத்தில் 400 திருடர்கள் அந்த திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சிச்சு. உடனே அந்த திருட்டு மிஷினை கொண்டு இந்தியாவில் வச்சான். 5 நிமிஷத்துல திருட்டு மிஷினை எந்த வகையில கொண்டு போயிட்டாங்க? அவங்க திருடனை பிடிக்க கொண்டு போயிருப்பாங்க. இந்த தீமையெல்லாம் நடக்காம இருக்குன்னா காவல் நிலையம் எப்படி முக்கியமோ அதுபோலத்தான் அதர்மத்தை அழித்தால்தான் அடியவர்களை காக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். விநாயகர் கூட 12 அரக்கர்களை அழித்துதான் அடியவர்களை காத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. நீதிபதி, விநாயகப் பெருமான் எளிமையான கடவுள் தான். ஆனா கஜமுகாசூரன் என்கிற அரக்கனை அழித்த நாளைத்தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பண்டிகை நாட்கள் கூட அதர்மம் அழிந்த நாள் தான் என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு பேச வேண்டும். அதனால தான் சொன்னான், கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே. பாரதியார் பாட்டு எவ்வளவு அருமையா சொன்னாங்க. அடுத்து சிவனை பற்றி எங்க அண்ணன் அப்படியே ஆக்ரோஷமா பேசினார். ஆக்ரோஷமா பேச வேண்டிய கடவுள் தான். ஏன்னா சிவபெருமானே அழிக்கும் கடவுள் தான். நீதிபதி, பிரம்மா படைப்பு கடவுள், விஷ்ணு காக்கின்ற கடவுள், அழிக்கின்ற கடவுள் சிவபெருமான். 2 கண்கள் சிவபெருமானுக்கு காக்கிறதுக்காக, அழிக்கிறதுக்காக. 3வது கண் நெற்றிக்கண். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நக்கீரர் சொல்லுவார். அந்த நெற்றிக்கண் எதுக்குன்னு சொன்னா அழிக்கிறதுக்கு தான். அந்த நெற்றிக்கண் மூலமாகத்தான் மன்மதனை அழிப்பார். காமனை அழித்து அந்த தீப்பொறி மூலமாகத்தான் சூரனை சம்காரம் செய்வதற்காக முருகப்பெருமானை உருவாக்குகிறார். 6 தீப்பொறியில 6 தாமரை மலர்கள் வருகிறது. அதுல முருகப்பெருமான் பிறந்து சூரனை வதம் செய்தார் என்று சொன்னார். எல்லா கடவுள்களும் அழிப்பதற்காகத்தான் அவதாரம் செய்திருக்கிறார். 6 முக கடவுள் அவரு. அதான் சொன்னான், மாறுபடு சூரனை வதைத்த முகம் உண்டு. அல்ல கூட சொல்லுவாங்க, ஏறுமயில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றுன்னு சொல்லுவார். இந்த பாட்டு எங்கே கேட்ட மாதிரி இருக்கு? இந்த பாட்டுல இல்ல, அது அப்படி பார்க்க கூடாது. ஒரு முறை இளையராஜா சொன்னாரு, இந்த புகழ்பெற்ற மெட்டை எப்படி போட்டீங்கன்னு கேட்டப்ப, மாங்குயில பூங்கில மெட்டை எப்படி போட்டீங்கன்னு கேட்டப்ப அவர் சொன்னார், நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கப்ப எங்கள் அம்மா முருகப்பெருமான் இருக்கக்கூடிய பாட்டை இந்த மெட்டில் பாடி காட்டுவாங்க, அது என் மனசில் பதிவாகி நான் இதை கொண்டு வந்தேன்னு சொல்லணும். தீமையை அழித்தால் தான் நன்மையை உருவாக்க முடியும் என்பதற்காகத்தான் ஒரு பாட்டு சொல்லுவாங்க. திருச்செந்தூரின் கடலோரத்தில் அந்த பாட்டில், அசுரரை வென்ற இடம் இது தேவரை காத்த இடம், ஆவணி மாசியிலும் வரும் ஐப்பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம் திருச்செந்தூரின் கடலோரத்தில். அந்த பாட்டுல அசுரரை வென்ற இடம் முதல்ல அசுரனை வென்றுதான் தேவரை காக்கிறாரு நீதிபதி அவர்களே. இதுல இருந்து நமக்கு அழிக்கிறதா முக்கியம்னு தெரியுதா? நல்லா தெரியுது. அடுத்து நீதிபதி அவர்களே, என்னைய பாத்தீங்கன்னா மணி அடிப்பேன். என்னைக்குமே நியாயக்காரன் தாங்க கோவக்காரன். அத்தடி என்ன புது பழமொழியா இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, நியாயக்காரன் கோவக்காரன் சொல்லுவாங்க. கோவப்படுறவன்ட்ட ஒரு நியாயம் இருக்குங்க, சும்மா கோவப்பட மாட்டான். இது சரியா இல்லைன்னா கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்பாவை பற்றி சொல்லுவோம், ஏன் நெருங்க பயப்படுவோம் தெரியுமா? கோவப்படுவார்னால அவர் சரியாக காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அது செய்கிறாரு. அழகா சொன்னாங்க சகோதரி. திருமாலுக்கு மொத்தம் 10 அவதாரம், பெண்களுக்கு நித்தம் 10 அவதாரம். உண்மைதான். சில நேரத்தில் குடும்பத்தில் உள்ள குற்றங்களை நீக்கணும்னா கூட அவதாரம் எடுக்கணுங்க. ஐயோ, பெண்கள் அவதாரம் எடுத்தால் தான் குற்றங்களே தீரும். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கை ஓங்குமா உங்கள் அப்பா கை ஓங்குமான்னே. அவன் சொன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கை ஓங்கும், எங்கள் அப்பா கை வீங்கும்னா. ஏன்னா அவரு தப்பு செய்திருக்காரு அந்த இடத்துல. ஒருத்தர் அன்னைக்கு ரத்தம் வந்து ஓடி வந்தார். ஏன்னு கேட்டோம்.
பூவை தூக்கி எறிஞ்சிட்டா, பூவை தூக்கி எறிஞ்சிட்டானார். பூவை தூக்கி எறிஞ்சிட்டா எப்படி ரத்தம் வரும்னே, தொட்டியோட தூக்கி எறிஞ்சிட்டா அப்படின்னார். சில இடங்கள்ல குற்றம் நடக்கிற போது அவதாரம் எடுத்தாதான் அது குறையும் நீதிபதி அவர்களே. அது மட்டும் இல்ல, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அடின்னா இறைவன் அடி ஒண்ணு, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். 10 பாட்டு சொல்லிவிடாங்க நேரம்ல. இது ஆன்மீகவாதிகள் சொல்றது. இனி இலக்கியவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, திருக்குறள் ஆகிய 2 அடியும் நாலடியார் ஆகிய 4 அடியும் உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அடிச்சு வளர்க்காத பிள்ளை, முறிச்சு வளர்க்காத முருங்கை, முறுக்கி வளர்க்காத மீசை உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும், மாணவர்களை திருத்தி வளர்க்கணும்னு சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தவறுகள் குறைந்தால்தான் அங்கே நல்லது நடக்கும் என்று தானே நீதிபதி அவர்கள் அர்த்தம். ராமாயணத்தில் கூட 2 வரல சொல்லிடலாம். ராமாயணத்தை தொட்டான் சீதையை கெட்டான் ராவணன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தாடகை ஒன்லைன்ல சினிமா கதையை சொல்றாங்களா, அது மாதிரி எங்க அண்ணன் கூட தாடகை வதத்தை சொன்னார் இல்லையா? தாடகை வதத்தில் கூட 2 அரக்கர்களை கொல்றதுக்காக 1 அரக்கர்களை மட்டும் கொன்னுட்டு ராமர் 1 அரக்கரை விட்டுருவாரு. எப்பவுமே நெருப்பையும் பகையையும் முழுமையா அழிச்சிடணும்னு சொல்லுவாங்க. முழுமையா அழிக்காம 1 அசுரனை விட்டுருவாரு. கடைசியில அந்த அசுரன் தான் மாயமானா வந்து ராவணன் சீதையை காட்டுக்கு அழைத்துட்டு போறதுக்கு காரணமா இருப்பார். இல்ல அந்த தூக்கிட்டு போறதுக்கு காரணம் மாரீசன். அவர் விடலை, ஓடி போயிட்டான் அந்த பையன். அவனை விரட்டி பிடிக்க முடியுமா? அதனால தான் அவன் திருப்பி ராவணன் சொன்னானா, அந்த ராமன் முன்னாடி போய் நீ மான் மாதிரி நில்லுன்னு சொன்னே. அவன் சொன்னான், இங்கே பாரு, ஏன் இப்படி சொல்கிற, நான் தப்பிச்சு வந்தவன் ஏற்கனவே திருப்பி மாட்டி விடாதங்கிறான். அதில் ஒரு அருமையான இடம் விட்டுங்க. அந்த மாரீசன் கேட்டானா, அவன் வந்து மாமன் யாருக்கு, இவருக்கு. அவன் கேட்டானா, எல்லா உருவமும் எடுக்க முடியுமில்ல உன்னால் ராவணா, உன்னால் முடியுமில்ல, ராமன் மாதிரியே போய் சீதையை வான்னு கூட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு இருக்கான். ராவணன் சிரிச்சானா, முட்டாள் மாதிரி பேசாத, நான் ராம வேஷம் போட்டால் எப்படி அடுத்த பொண்டாட்டி மேலே ஆசை வரும்? வருமா? வராதுல்ல. அதனால போடலன்னானா. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. என்னைக்குமே பிறரை கெடுத்து வாழ்ந்தவர்கள் வாழ்ந்ததில்லை, பிறருக்கு கொடுத்து வாழ்பவர்கள் வீழ்ந்ததில்லைன்னு சொல்லுவாங்க நீதிபதி அவர்களே. அதைத்தான் என்னைக்குமே யாரையுமே கெடுக்காம இருந்தா நாம நல்லா இருக்கலாம். மகாபாரத போரை கூட பாருங்க. மகாபாரத போர் ஆயுதம் இல்லாமலாம் நடந்து, ஆயுதம் வச்சுதானே போரே நடந்து. கடைசியில அங்க பேச்சுவார்த்தை பண்ணாங்க 18 நாள். அர்ஜுனன் தயங்கி நிற்கிற போது கூட கண்ண பரமாத்மா என்ன சொல்லுவார்னா, எதிரணியில நிக்கிறவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் அவங்க அநீதி இழைப்பவர்களாக இருந்தால் போர் தொடுக்கலாம்னு சொல்லுவாருன்னா, அதான் சொன்னா, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் எழுக, இக்கணமெல்லாம் சிவக்க வாழ்க. காண்டீபன் எழுந்தாதான் அந்த வையகம் வாழும் என்பது கண்ணன் சொன்னாரு. அதான பூவாரம் தீர்க்க வந்த கண்ணன்னு சொல்லுவாங்க நீதிபதி. நல்லா சொல்லிட்டு போறாங்க. அவர் கூட சொல்லுவாரு, எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறோ அப்போதெல்லாம் நாம் பிறப்பெடுப்பேன்னு கண்ணனே சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதர்மம் அழிய வேண்டும், அழிக்க வேண்டியதை அழித்து ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சாதான் தலைக்க வேண்டியது தலைக்கும் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்க, நம்முடைய பாரம்பரிய செய்திகள் எப்படி சொன்னாலும் நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அதனுடைய சிறப்பு. எப்போ எழுதப்பட்ட காப்பியங்களும் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இத்தனை தொழில்நுட்ப கருவிகளோடு நம்ம உட்காந்து பேசினாலும் அது திரும்ப திரும்ப நம்மளால் ரசிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுதான் அதுக்கு பேர் செவ்வியல் இலக்கியம் அப்படிமா, கிளாசிசம் அப்படின்னு அதுக்கு பேர். ரொம்ப அழகாக பாடி, அதுவும் அந்த பகவத்கீதையினுடைய செய்தியை கண்ணதாசனுடைய பாட்டு மூலமாக சொன்னார் பாருங்க. நீ எது செஞ்சாலும் என்னையே தான்ப்பா சேரும், கவலைப்படாதனார். அப்போ தான் அர்ஜுனன் தெம்பா இருந்தான், பழி நம்ம மேலே வராது. ஒரு மாதிரி சாக்கடிக்கிற மாதிரி சுற்றி இருந்தால் நம்ம போட்டு பார்த்து சும்மா போடு, ஏன் பயப்படுற, அவனுக்கு தான் நடிக்க. சில பேர் பாம்பு அடிக்கிறப்ப ஆடுறா அப்படின்னு மெச்சிலிருந்து சொல்லுவாங்க. அழகாக பேசியிருக்காங்க. அடியார்களை காக்கவே என்பதற்காக நிறைவு பேச்சாளராக பேராசிரியர் டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. தன் பக்தன் கொடுக்கிற சிறிய அவலாக இருந்தாலும் கூட அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். ஒரு பிடி அவலை எடுத்து வாயில போட்டான்.
சுதாமாவனுடைய மனைவி பட்டு புடவையை கட்டிக்கொண்டாள், கழுத்து நிறைய அணிகலனை போட்டுக்கொண்டாள். பஞ்சசந்தி விநாயகா, வரசித்தி விநாயகா, சங்குபாணி விநாயகா, வேடன் பிள்ளையாரே, கற்பகப் பிள்ளையாரே, முக்குருணி விநாயகா, விகடசக்கர விநாயகா, ஜகன்மோகன கணபதி, உச்சி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, ஹேரம்ப கணபதி என்று எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்து வீதியிலே இருந்து அதர்மத்தை அழிப்பதை காட்டிலும் வீட்டுக்குள்ளே வந்து அடியார்களை காப்பதற்காக விநாயக சதுர்த்தியிலே இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கிற அந்த விநாயக பெருமானுடைய திருவடிகளை விழுந்து வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நல்லா பேசுங்க. அதர்மம் ஓங்கிட்டு இருக்கு. அப்படியே நம்முடைய நாட்டில் நல்ல விஷயங்களை உடனடியாக பாராட்டி விட வேண்டும். இல்லை என்றால் கெட்ட விஷயங்கள் மிக விரைவாக வளர்ந்து விடும். ஆகவேதான் நாங்கள் இவ்வளவு பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். சான்றோர் பெருமக்களே, விநாயக சதுர்த்தி பெருவிழாவினுடைய நோக்கத்தையே இப்படி தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறார்களே என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். விநாயக பெருமான் தான் காக்கின்ற கடவுள். அவன்தான் எளிமையினுடைய வடிவம். மஞ்சளிலே பிடித்து வைத்தால் கூட ஓடி வந்து அருளை தருகிறவன். மஞ்சள் கிடைக்கவில்லை என்று மாவாலே செய்தாலும் அருளை தருபவன். மாவும் இல்லை என்று மரத்தாலே செய்தாலும் அருளை தருபவன். அதுவும் இல்லை என்று சாணியிலே பிடித்து வைத்தாலும் கூட பக்தியோடு என் பக்தன் அழைத்தால் ஓடோடி வரக்கூடிய உத்தம கடவுள் அந்த விநாயக கடவுள். அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தி பெருவிழாவிலே இறைவனுடைய அவதார நோக்கம் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, இனி எடுக்க போகிற கல்கி அவதாரமாக இருந்தாலும் சரி, அது அடியார்களை காப்பதற்குத்தான் என்ற உறுதியோடு நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். எதிரணியிலே இருந்து வந்து மிக அழகாக சொன்னார்கள். இடையிலே வீற்றிருக்கிற பேராசிரியர் சொன்னார், களைகளை அழித்தால் தானே நீங்கள் பயிர்களை வளர்க்க முடியும் என்றார். இது ரைம்ஸா பேசுறதுக்கு வேணும்னா பொருந்தும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? விதை விதைத்து நீரூற்றி அன்பாக அதற்கு களனிகளை எல்லாம் எடுத்துவிட்டு உரத்தை இட்டு வேலியிட்டு பாதுகாத்த பிறகுதான் உங்களால் பயிரை வளர்க்க முடியுமே தவிர வெறும் களைகளை மட்டும் நீக்கினால் பயிரை வளர்க்கவே முடியாது. ஆகவேதான் அழகாக சொன்னார் கிருபானந்த வாரியார், உள்ளமாகிய வயலில் ஆணவமாகிய காட்டை அழித்து அகங்காரம் என்ற கல்லை பிளந்து மௌனம் என்ற வித்தை விதைத்து அன்பு என்ற நீரை பாய்ச்சி ஞானம் என்ற பயிரை வளர்த்து அதை தின்ன வருகின்ற காமம், குரோதம், மதம், ஆச்சரியம் என்ற பறவைகளை இறைவனுடைய திருநாமங்கள் என்னும் கற்களை விட்டெறிந்தால் விளையக்கூடிய கனியைத்தான் பக்தி என்று நம்முடைய முன்னோர்கள் பறைசாற்றினார்கள் என்றால் அது வெறும் அதர்மத்திற்கான விளக்கம் அல்ல, அடியார்களுக்கான விளக்கம். என் அன்பு சகோதரி கடைசியாக பகவத்கீதையினுடைய வரிகளை எடுத்து சொல்லி கண்ணனுடைய உரை சொல்லி அமர்ந்தார். மகாபாரதத்தில் அருமையான காட்சி நடுவர் அவர்களே. கண்ண பரமாத்மா குந்தி கிட்ட சொல்வாராம், அத்தை என் முதுகை கொஞ்சம் பார், நான் சாரதியாக உட்கார்ந்திருந்தேன் அல்லவா, அர்ஜுனன் தன்னுடைய வலிமையான பாதுகை அணிந்த காலை என் முதுகிலே வைப்பான். போர்க்களத்திலே எதிரிக்கு நாம் எந்த பக்கம் திரும்ப போகிறோம் என்று தெரிந்து விடக்கூடாது அத்தை. அதற்காக என்ன செய்வான் தெரியுமா அர்ஜுனன்? காலை என் வலது பக்கத்திலே வைத்து ஒரு அழுத்துவான். அதற்கு என்ன பொருள் தெரியுமா? கண்ணா, தேரை வலப்பக்கமாக திருப்பு என்று பொருள். கொஞ்ச நேரம் கழித்து அதே காலை எடுத்து என் இடது தோளின் மேல் வைத்து அழுத்துவான். அதற்கு என்ன பொருள் தெரியுமா? இப்பொழுது நீ இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்று பொருள். போ அத்தை, இந்த அர்ஜுனன் துவைத்து மிதித்து அழித்து என் முதுகை கொஞ்சம் பார், எப்படி புண்ணாகி இருக்கிறது பார் என்று சொல்லிவிட்டு சொன்னான், இது கடவுள் பட்ட துன்பம். யாருக்கு? அடியவனுக்காக. அத்தோடு நிறுத்தல, துரியோதனை அழிப்பதற்காகத்தான் என்று அவர்கள் முழங்கினார்களே. துரியோதனை அழிப்பதற்காக ஒத்துக்கொள்ளுகிறோம், ஆனால் யாரை காப்பதற்காக? பாண்டவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக
அவச்சொல்லையும் பழிச்சொல்லையும் தான் ஏற்றுக்கொண்டு அதர்ம வழியிலே கடவுள் நிற்கிறான் என்ற பாவச் சொல்லையும் ஏற்றுக்கொண்டான். எதற்கு? தன் பக்தனை காப்பாற்ற வேண்டும். போரெல்லாம் முடிந்தது. இப்பொழுது தேரை விட்டு கீழே இறங்க வேண்டும். எப்பொழுதுமே கார் ஓட்டி இறங்கி கதவை திறந்து பிறகு காருக்கு சொந்தக்காரர் இறங்குவதுதானே நம்முடைய வழக்கம். அப்படித்தானே இப்பொழுது உள்ளே உட்கார்ந்திருக்கிறான் அர்ஜுனன். தேரோட்டி யார்? கண்ண பரமாத்மா. அப்ப தேரோட்டியா இருக்கிற கண்ண பரமாத்மா தான் தேரை விட்டு கீழே இறங்கி அதற்கு பிறகு தேரிலே அமர்ந்திருக்கிற அர்ஜுனன் இறங்க வேண்டும். அதுதானே முறை. அதே முறையை கொஞ்சம் மாற்றுகிறான் கண்ணன். என்ன செய்தான் தெரியுமா? அர்ஜுனா, தேரை விட்டு கீழே இறங்கு என்றான். அர்ஜுனன் மனசுக்குள்ள ஆணவம், கண்மம், மாயை அத்தனையும் இருக்கு. என்ன இது? இத்தனை நேரம் எனக்கு ஒரு தேரோட்டியாக இருந்துவிட்டு தேரோட்டியினுடைய பணியை ஒழுங்காக செய்யாமல் நீ இறங்கி விட்டல்லவா நான் இறங்க வேண்டும் என்று கேட்டான் அர்ஜுனன். சிரித்துக்கொண்டே கண்ணன் சொன்னான், நான் சொல்வதை கேள், முதலில் நீ இறங்கு, பிறகு நான் இறங்குகிறேன் என்றான். அர்ஜுனன் கீழே இறங்கினான். அடுத்த கணம் கண்ணன் இறங்கினான். அடுத்த நொடி அந்த தேர் பற்றி கொண்டு எரிந்தது. என்ன பொருள் தெரியுமா? தன்னுடைய பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதர்ம வழியிலே போனாலும் கூட அதன் பயன் எனக்குத்தான் வர வேண்டுமே தவிர என் அடியாருக்கு போய் அது சேரக்கூடாது என்று நினைக்கிறவன் தான் ஆண்டவன். ஆண்டவன் இருக்கிறானே, அவன் குழந்தையை போல தன்னுடைய பக்தன் ஒரு வார்த்தை தன்னை கூப்பிட மாட்டானா என்று காத்து கொண்டிருக்கிறான். மனைவி சொன்னாள் சுதாமாவிடத்தில், நாம் தான் வறுமையின் பிடியில் இருக்கிறோமே, 27 குழந்தைகளுக்கு எப்படி சோறு போடுவது? உங்கள் நண்பன் கண்ணன் தான் இருக்கிறானே, அவன் தான் ராஜாவா இருக்கானே, அவங்கிட்ட போய் பொருளை வாங்கி கொண்டு வரக்கூடாதா என்று சொன்னாள் மனைவி. சரி, ரொம்ப நாளைக்கு பிறகு நண்பனை பார்க்க போகிறேன், அவனுக்கு என்ன கொடுப்பது என்று சுதாமா கையை பிசைந்தான். மனைவி கை நிறைய அவலை அள்ளி அழுக்கு மூட்டையிலே கட்டி அவன் கையில கொடுத்தா. எடுத்துக்கொண்டு தயங்கி தயங்கி சுதாமா போனான். அங்க துவாரகாபுரியில மகாராஜா சிம்மாசனத்துல அற்புதமா ருக்மணி தேவியோட அங்கே அமர்ந்திருக்கிறானாம். வாயில்ல போய் நிற்கிறான் சுதாமா. வாயிற்காவலன் கேட்கிறான், எங்கு வந்தாய்? நான் கண்ணனை பார்க்க வந்திருக்கிறேன். கண்ணனையா? அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அன்றைக்கு குருகுலத்தில் நானும் அவனும் கொஞ்சி கொஞ்சி பேசினோம், கூடி கூடி விளையாடினோம். நான் கொண்டு வந்த அவளை அவன் மிகவும் மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டான். இப்பொழுது அவனை நான் பார்க்க வேண்டும் என்று வாயில் காவலன் மறுக்கிறான். இந்த செய்தி கடவுளுக்கு தெரிகிறது. கண்ணன் வந்தான். எங்கே? என்னுடைய அடியவன், அவரை உள்ளே அனுப்பு என்றான். கிழிந்த ஆடையோடு கிழிந்து போன துணியிலே மூடி வைத்திருக்கிற அவளை எடுத்துக்கொண்டு சுதாமா போய் பார்த்தான். அவனை பார்த்ததும் கண்ணனுக்கு மகிழ்ச்சி. அடாடாடாடாடா, என் சுதாமாவா நீ என்று ஓடி போய் கட்டி தழுவிக்கொண்டு, குச்சேலா நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டான். சேலம் என்றால் ஆடை, குச்சேலம் என்றால் குறைந்த ஆடை. இப்படி பழுதுபட்ட கிழிந்த ஆடையோடு தன் அடியவன், தன் பக்தன், தன் நண்பன் இருப்பதை பார்த்து கண்ணனுக்கு பொறுக்க முடியவில்லை. கட்டி தழுவிக்கொண்டு, சரி குச்சேலா, எனக்காக என்ன சாப்பிட கொண்டு வந்திருக்கிறாய் என்று அதுவரையில் மறந்து போன சுதாமா அவசரமாக மூட்டையை அவிழ்த்து அவளை அள்ளி கண்ணன் கையில கொடுக்கிறான். கண்ணன் அதை வாங்கி கொண்டு பெருத்த மகிழ்ச்சி. தன் பக்தன் கொடுக்கிற சிறிய அவலாக இருந்தாலும் கூட அதை பெரிதாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். ஒரு பிடி அவளை எடுத்து வாயில போட்டான். சுதாமாவனுடைய மனைவி பட்டு புடவையை கட்டி கொண்டாள். கழுத்து நிறைய அணிகலனை போட்டுக்கொண்டாள். அடுத்த பிடியை எடுத்து வாயில போட்டான். 27 குழந்தைகளும் ஒரு இளவரசரை போல நின்றார்கள். அடுத்த பிடியை எடுத்து வாயில போட போனா பக்கத்துல இருந்த ருக்மணி ஓடி வந்து கையை பிடிச்சிட்டா. கண்ணா, போரும் நீ கொடுத்த 2 பிடி அவளுக்கே நம்ம துவாரகாபுரியவே ஒப்படைச்சா கூட தர முடியாது. இப்ப 3வது பிடியும் கொடுத்துட்டேன்னா நாம நடுத்தரவுக்கு வரணும்னா. கண்ணன், நான் மறந்தேன், என் சுதாமா குச்சேலரை பார்த்தவுடன் நான் என்னையே மறந்தேன் என்று சொன்னால் என்ன பொருள் தெரியுமா? கடவுள் நீ எப்பொழுது கூப்பிடுவாய் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். எதிரணியிலே இருக்கிறவர்கள் ஒரு 5 வினாக்களுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்கள், சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் நடுவர் பெருமானிடத்தில் மன்றாடவும் தயாராக இருக்கிறோம். 1, அழிப்பதுதான் இறைவனுடைய நோக்கம் என்றால் நேரடியாக அவதாரம் செய்தவுடன் அவர்களை அழிக்க வேண்டியதுதானே?
இடையிலே ஏன் அத்தனை பேருக்கும் அருளை கொடுத்து கடைசியிலே அழிக்கிறான்? விநாயகன் 2. எந்த இறை அவதாரமாவது பக்தர்களுடைய வேண்டுதல் இல்லாமல் அழித்திருக்கிறானா இறைவன்? இல்லை. பக்தன் போய் ஆண்டவனிடத்திலே வேண்டுவான், எனக்கு துன்பம், அவனை அழிக்க வேண்டும் என்று கேட்டான். ஆகவே பக்தனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டுதான் கடவுள் அதர்மத்தை அழித்தாரே தவிர அவராக நோக்கம் கொண்ட அதர்மத்தை அழிக்க வரவில்லை. விநாயகன் 3. அதர்மத்தை அழிக்காத அவதாரங்கள் உண்டு, ஆனால் அடியார்களை காக்காத அவதாரங்கள் உண்டா? உங்களால் சொல்லிவிட முடியுமா? 4வது வினா, அதர்மத்தை அழித்தால் மட்டும் அடியார்களை காப்பாற்றி விட முடியுமா? அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆணவம், அடியாருடைய மனசுக்குள்ளே இருக்கிற கன்மம், அவர்கள் செய்த பழவினை, அவர்களுடைய வறுமை, அவர்களை தொற்றி இருக்கிற உடல் பிணி, இது எல்லாவற்றையும் போக்கினால்தான் அடியார்களை காக்க முடியும் என்று கடவுளுக்கு நன்றாக தெரியும். அடுத்த வினா, ஆயுதம் இல்லாத ஆண்டவன் திருவுருவம் உண்டு. அபயக்கரம் இல்லாத ஆண்டவனுடைய வடிவத்தை உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அதர்மம் அது தலைவிரித்து ஆடுகிற பொழுதெல்லாம் இறைவன் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் அழிப்பது என்பது ஒரு கூறு. அதுவும் எப்படி? 3 பிறவி எதிரியாக இருந்து என்னை அடைகிறாயா, 10 பிறவி நண்பனாக இருந்து என்னை அடைகிறாயா என்று ஆண்டவன் ஒரு அடியாரை பார்த்து கேட்டான். அடியார் சொன்னான், 10 பிறவிகள் உன்னை பிரிந்து கடவுளே என்னால் இருக்க முடியாது, குறைந்தபட்சம் 3 பிறவி உனக்கு எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை, மிக விரைவாக உன்னை நோக்கி வந்து நான் சேர்ந்து விடுவேனே என்று அதர்மமாக இருக்க அடியார் ஒத்துக்கொண்டதனாலே அந்த அதர்மத்தை அழித்து அடியார்களை காத்தார் என்ற காரணத்தினால் நடுவர் பெருந்தகை அவர்களே, கொழுக்கட்டை செய்து ஆண்டவனுக்கு படைக்கிறோம். உள்ளே இருக்கிற பூரணம் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மா, வெளியிலே இருக்கிற மாவு என்னுடைய மனம். இந்த மனதை பக்குவப்படுத்தி ஆண்டவனிடத்திலே சமர்ப்பித்தால் அவனுடைய அருளை முழுமையாக பெற முடியும் என்பதுதான் இந்த விநாயக சதுர்த்தி விழாவினுடைய நோக்கம் என்பதால் அன்றும் இன்றும் என்றைக்கும் இனிமேலும் ஆண்டவன் எடுக்கிற ஒவ்வொரு அவதாரமும் அதர்மத்தை அழிப்பதற்காக அல்ல, அடியார்களை காக்கவே என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக பேசுகிறாங்க, ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப நல்லா சொன்னாங்க. நிறைவாக தீர்ப்பு சொல்லிடலாம். இறை அவதாரங்களின் நோக்கம் அடியார்களை காப்பதா, அதர்மங்களை அழிப்பதா? இப்போ தொடங்குற போதே அதர்மங்களை அழிக்கத்தான் தொடங்கினாங்க. இப்போ நமக்கே என்ன அப்படின்னா, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படி சொன்னால் தான் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும். சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே இருட்டில் போவாங்க தெரியுமா? அதுக்கு தெரியுமா? பயத்தை போக்கத்தான். இல்லைன்னா இந்த பாட்டு சத்தத்துலேயாவது அந்த பேய் போட்டுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு முடிவு. அதர்மங்கள் எப்படியெல்லாம் வடிவெடுத்து வரும். அவர் சொன்னார் பாருங்க, அவள் இரணியகசிபி போய் பிரம்மன்ட்ட கேட்டாலாம், எப்படி என்ன வர வேணும்? அவர் கேட்ட உடனே சாகவே கூடாதுன்னு இருக்கான். அவர் லெக்சரெல்லாம் பிரட்டி பார்த்துட்டு, அந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அது கிடையாது, நீங்கள் கேட்குற விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ தான் பட்டியல் கொடுத்தான், எதெல்லாம் நடக்க முடியாதோ அதெல்லாம் சொல்கிறான். சரி, அப்படியே நான் இறந்தாலும் பூமியில் இறக்கக்கூடாது, ஆகாயத்தில் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே இறக்கக்கூடாது, வெளியில் இறக்கக்கூடாது, ஆயுதத்தில் இருக்கக்கூடாது, மற்றதில் இருக்கக்கூடாது, மனுஷனால் சாகக்கூடாது, மிருகத்தை, இதெல்லாம் டிக் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இவ்வளவு விஷயங்கள் எதுக்காகன்னா, அவன் என்னென்ன கேட்டானோ அதுக்கு மேலே நிற்கணும். நீங்கள் எப்போவாவது திருக்கோசியூர் போனீங்கன்னா, ராமானுஜர் மேலே ஏறி பேசின இடம் இருக்கு இல்லையா, அந்த திருக்கோசியூர் போனீங்கன்னா கோயில் வெளிப்பிரகாரத்தில் நரசிம்ம அவதார சிலைகள் 2 இருக்குங்க. அனிமேஷன் தோற்று போகும். அப்படியே ஒரு சிற்பத்துக்கும் இன்னொரு சிற்பத்துக்குமான இடையில் எவ்வளோ உயரம் இருக்குது? 7 அடி உயரம், ஒரே கல்லில் செஞ்சது 2மே. நம்ம ஓடி ஓடி கோயிலுக்கு போய்ட்டு வேகமாக ஓடியாந்து டிவி பார்க்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கணும். அதை அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை உருவம் அதில் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. இது நாங்கள் சொன்னாங்க, எனக்கு உண்மையான தெரியல. இது முதல்ல வெளியில் வச்சுருந்தாங்களாம், அப்புறம் அச்சம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒருவேளை உருமுறை சத்தம் கேட்குமோங்கிற அளவுக்கு அதனுடைய தத்ரூபம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியத்திலே ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான உருவமாக எடுத்து ஏன் அப்படின்னா, பெற்ற பிள்ளையை கொள்கிற அளவுக்கு ஒருத்தன் வந்தானா அவனை காட்டில் கொடியவன் யார் இருப்பா சொல்லுங்க பார்க்கலாம். பெற்ற பிள்ளை, அவன் பேர் வேறு சொல்லிட்டு போகிறான், அதனால என்ன? அதுக்காக பிள்ளைய நஞ்சு வச்சு கொள்ளணும், பாம்பை வச்சு கொள்ளணும்,
குடத்துக்குள்ளே பாம்பை விட்டு உள்ளே கையை விட சொல்லணும். அவன் எல்லாத்துக்கும் தயாராக இருந்தான். எல்லாத்தையும் ஒன்று செஞ்சான், உள்ளே விட்டான், எடுத்தான். நம்பிக்கைங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு பிரகலாதனோட எடுத்துக்காட்டுங்க. அதே மாதிரி அவன் அத்தனை அசுர குணத்துக்கெல்லாம் ஈடு கொடுத்து அவன் எங்கே வரைக்கும் இன்னொன்று கேட்பாருங்க, முதல்ல எடுத்தோடனே ஏன் கொள்ளலன்னு கேட்குறாங்கல்ல, அவனை உச்ச வரைக்கும் போடணும். முதப்படியில் விழுந்தால் சரியாக விழுக மாட்டாங்க, மேலே கொண்டு போய் தள்ளி விட்டால் தான் சரியாக விழுவான். அது வரைக்கும் வரணும். இந்த ஆடு முறை ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். கூடி வரும் கூட்டம் கடைசி வரை வருமா அப்படின்னா வருமா, வராது. இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி அந்த அவனை அழிக்கிற போது ஏற்படுற அந்த வேகம் இருக்குது பாருங்க. இப்படி அழிக்கலைன்னா அவன் தாங்க மாட்டான். இன்னும் கூட ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அடுத்து இப்போ ராவணனை பற்றி சொன்னாங்க இல்லையா, அவனும் எல்லா தன்மைகளும் உடையவனாக இருந்தாலும் கூட செஞ்ச தப்புனால அந்த தீமையை அவன் வந்து அடைஞ்சான். சான்று என்ன, நீங்கள் ஒன்று பார்க்கலாம். சில நேரங்களில் ஒரு விஷயத்தை இன்னொன்று சொல்லலாம். ஒருத்தர் ஒரு ஊருக்கு ராமாயணம் பேச போனாராம். எவ்வளோ நாள் பேசட்டும்னு கேட்டுருக்காரு. 1 மாதம் பேசவான் இருக்காரு. முன்கதை மறந்து போட்டாங்க உள்ளூர்காரங்க பூரா. 15 நாள் பேசவா தாங்காது. 1 வாரம் 3 நாள் ஐயோ அப்படின்ட்டாங்க. 1 நாள் அதுவும் தான் தாங்க. 5 நிமிஷம் பேசவாடான் இருக்காரு. உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது பேசுங்கன்ட்டாங்க. ஒன்றா ஆரம்பித்தார். எவன் ஒருவன் தாய் தந்தையருடைய சொற்படி கேட்கிறானோ அவனுக்கு உலக உயிரினங்கள்லாம் துணை நிற்கும். எவன் ஒருவன் மாற்றான் மனைவி மீது காமம் கொள்ளுகிறானோ அவனை கூடன் பிறந்தவன் காட்டி கொடுப்பான். இதுதான் ராமாயணம். முடிஞ்சு போச்சு. அதர்மங்கள் அழிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய நோக்கம் எல்லாமே என்றால் தனிப்பகை கடவுளுக்கு கிடையாதுங்க. பக்தனுக்கு ஏற்படுகிற விஷயங்களில் அவர்களை காப்பதற்காக, அவர்களுக்காக அந்த அவமானங்களை நான் ஏற்பேன், அவர்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை நான் சுமப்பேன், எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லி பக்தர்களுக்காகவே இறைவன் இருக்கிறான் என்று நம்பிக்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இறை அவதாரங்களின் நோக்கம் அதர்மங்களை அழிப்பது ஒருபுறம் இருந்தாலும் அடியார்களை காப்பதே என்று சொல்லி நல்ல கருணையை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த கணபதியை வணங்கி அருமையான மோதகத்தை கையில் ஏந்தி, மதுரையில் இருக்குது 12 படி இதை வச்சு ஒரு பிள்ளையாருக்கு ஒரு கொலக்கட்டை செய்வாங்க. முக்குருணி பிள்ளையார்னு பேர். அது எல்லாருக்கும் அப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவற்றை உண்டு நல்ல கருணையை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த கணபதியை வணங்கி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை, இருந்து கேட்டவர்களை, இல்லங்களிலிருந்து உள்ளங்களில் பதித்து கொண்டவர்களை, ஜெயா டிவி நேயர்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.